அதெல்லாம் பண்ணாது சார். அதெல்லாம் என்ன ஓட்டு தான் பார்க்கணும். ஹலோ, இன்னைக்கு என்னன்னா நாங்கள் வந்து இதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து வீடியோஸ் போடலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் வந்து எங்களுக்கு தேவை. ஸோ இதுக்கப்புறம் வந்து நாங்கள் நிறைய விளாக்ஸ், மினி விளாக்ஸ் அண்ட் வந்து லவ் ஸ்டோரிஸ் வீடியோஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஸோ டெஃபினெட்லி இதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் வரும்னு நான் சொல்லுவேன். அண்ட் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்டிருந்தீங்க உங்களோட லவ் ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்ற. என்னால் அதுக்கான நேரம் வந்து கரெக்டாக எனக்கு அமையல. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து 2 பேர் சேர்ந்து எங்களோட லவ் ஸ்டோரி வந்து நாங்கள் சொல்லலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்களோட இன்ட்ரோ வீடியோ. நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக நாங்கள் ஒரு தெரிவிக்கிற மாதிரி ஒரு வீடியோ. அதுதானே, ரொம்ப சீரியஸில் ஒன்றும் கிடையாது. எப்போவுமே வீடியோஸ் போடும்போது கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் நான் எதிர்பார்ப்பேன். இதுக்கப்புறம் வரப்போகிற விளாக்ஸ் அண்ட் வீடியோஸில் எல்லாத்தையும் வந்துட்டு ஃபன் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்பப்போ நான் கொஞ்சம் லூஸ் தனமாக பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்களாம் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இவங்க எது பண்ணாலும் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஓகேவா? நம்ம எப்போவுமே நார்மலாக போடுற மாதிரி வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம். ஓகே. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்களோட எத்தனை நாள் நீங்கள் லவ் பண்ணீங்க, நீங்கள் வந்து எவ்வளோ இயர்ஸ் லவ் அண்டு எப்போ நீங்கள் ஸ்கூலா இல்லை காலேஜா அப்படின்றதெல்லாம் நான் வந்து இதுக்கப்புறம் வர வீடியோஸில் வந்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அண்ட் இப்போ வரைக்குமே எங்களுக்கு மேரேஜ் ஆகி ஜானில் மேரேஜ் ஆச்சு. ஸோ இப்போ வந்து செப்டம்பர் கிட்டத்தட்ட ஒரு 9 months ஆயிருக்கு. அதுக்கப்புறம் லவ் ஸ்டோரி அண்ட் லவ் பண்ண இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 years இருக்கும்ல. 9 years 10 9 years லவ் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டிலலாம் எப்படி மாட்டி எப்படி வந்து நாங்கள் ஒத்துக்க வச்சிருக்கோம் அப்படின்றதெல்லாம் ஒரு ஃபன்னாகவே போவோம். கண்டிப்பாக இல்லைங்க, நான் என் வீட்டு சைட்லலாம் நான் ரொம்பலாம் மாட்டலாம் கிடையாது. 2 வீட்லையும் டவுட்ஸ் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து விட்டு பிடிப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் விட்டு பிடிச்சாங்க. மாட்டி அடிலாம் வாங்கினது மேடம் தான். நம்மலாம் ஃப்ரீயாக தானே ஜாலியாக. அப்படில்ல, எல்லார் வீட்லயும் நடக்குது தான். பிகாஸ் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு தான் எந்த பேரண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அந்த பையனோட பேக்ரவுண்ட் என்ன, அவனால வச்சு காப்பாற்ற முடியுமா? பேக்ரவுண்ட் ஏன் பாக்குறீங்க? பையன் எப்படி இருக்கான் ஃபர்ஸ்ட் அப்படி பாருங்க. லுக் வைஸ் எப்பவுமே வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாதுங்க. லுக் வைஸ் வந்து எப்பவுமே கன்ஃபார்ம் பண்ண முடியாது. கண்டிப்பாக பேக்ரவுண்ட் தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து நல்லா பார்த்துக்கிறாங்களா இல்லையா, இல்லை நம்ம பொண்ணு அங்கே போய் கஷ்டப்படுமோ அப்படிலான்றது எல்லா பேரண்ட்ஸும் நினைக்கிறது தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாரும் யோசிப்பாங்க. எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணுறதுமே அதனால தான். நாங்கள் பார்த்து வச்ச மாப்பிள்ளையா இருந்தால் இந்த கஷ்டம்லாம் நீ பட்டிருக்க மாட்டேன், நீ பட மாட்டேன் அப்படின்னு. இன்ட்ரோ வீடியோவில் நம்ம இந்த ஊர் நார்மலாக ஃபன்னாக என்ன பேசுவோமோ அதை மட்டும் பேசுவோம். அதெல்லாம் இல்லை. இதுக்கப்புறம் லவ்னா ஃபன்னு மட்டுமே இருக்காது. நிறைய ப்ராப்ளம்ஸ், ஃபைட்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் லவ். லவ்ன்றது வெறும் ஃபன் அண்ட் ரொமான்ஸ் அண்ட் கேரிங்ல மட்டும் இருக்காது. நிறைய ப்ராப்ளம்ஸ், அந்த ப்ராப்ளம்ஸ்ல நம்ம எப்படி இருக்கோம், விட்டு கொடுத்து போறோமா இல்லையான்றது தான் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் இது வரைக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கோம் நினைக்கிறேன். அப்படிதானே? அப்படியெல்லாம் இல்லை. ஸ்ட்ரகிள் அதான் நீ ஸ்ட்ரகிளே பண்ணலையா? ஸ்ட்ரகிள் பண்ண நானும் ஸ்ட்ரகிள் ஆகல. இன்ஃபேக்ட் என்ன சொல்லணும்னா, அவங்க அப்பா அம்மாவுக்கு என்னை பிடிச்சி போச்சு. ஸோ பையன் பார்க்க அழகாக இருக்கான், ஸ்மார்ட்டாக இருக்கான், ஃபிட்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. இன்க்ளூட் அவங்க அம்மா தான் பிடிச்சிருக்கோம் அவங்களுக்கு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஓகே, இவ்வளோ தூரம் வந்து லவ் பண்ணிட்டா அவ. ஸோ ஓகே, ஒரு பர்சன் மேலே இவ்வளோ ஸ்ட்ராங்காக லவ் பண்ணுறான்னா அவளோட டிசிஷன் கரெக்டாக தான் இருக்கும். இப்போது ஃபினான்ஷியலாகவும் இண்டிபெண்ட்டாக ஆயிட்டாவ. ஸோ இதுக்கப்புறம் அவளோட டிசிஷன் வந்து கரெக்டாக தான் இருக்கும்ன்றது எல்லாருக்கும் ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அதுவுமே இல்லாமல் ஆஸ் வெல் அஸ் நான் என்னதான் நீ ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருந்து உன்னோட முடிவு கரெக்டாக இருந்தாலுமே அந்த உன்னோட பையனோட பேக்ரவுண்ட் பார்ப்பாங்க. கண்டிப்பாக பையன் வந்து நல்ல பையனா இல்லை, பேக்ரவுண்ட்லாம் இல்லைங்க. இப்போ ஒரு குடிகாரம் பையன் இல்லை ஒரு வந்து வீட்டுக்கு அடங்காத பையன்னா ஒத்துப்பாங்கல்ல? வாய்ப்பே கிடையாது. இப்ப எப்படி இருந்தாலுமே அந்த பையன் நல்ல ஓகே, அந்த ஃபேமிலி கூட ஓகே, பையன் ஒழுங்கா இருக்கானான்னு தான் மெயினா எல்லாரும் பார்ப்பாங்க. பையன் ஒழுங்கா தான் இருக்கான். பையன் ஒழுங்கா தான் இருக்கான். இருந்தாலுமே வந்து அவங்க நினைக்கிறது என்ன, பையன் வந்து ஒழுங்கா வேலைக்கு போறானா ஃபர்ஸ்ட் அப்படின்றத மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி அவங்க அதெல்லாம் கேதர் பண்ணி ஓகே இவன் வந்து கரெக்டாக தான் இருக்கான், நம்ம பொண்ணோட செலெக்ஷன் கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் ஓகேம்மா நீ வந்து எடுத்த முடிவு கரெக்டு தான் அப்படின்னு வந்து எந்த பேரண்ட்ஸ் வந்தாலும் ஒத்துப்பாங்க. அதுவுமே இல்லாமல் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தேன்.
நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன், எல்லாமே டீடைலா சொல்றேன் என்னென்னலாம் நடந்துச்சு. ஆக்சுவலா இது வந்து இன்ட்ரோ வீடியோ தாங்க. மேடம் தான் வந்து 5 minutes கம்பல்சரி பேசி ஆகணும்னு சொல்லிட்டு இவ்வளவு வளவலன்னு பேசிட்டு இருக்காங்க. நீங்க அதெல்லாம் பெருசு பண்ணாதீங்க. ஜஸ்ட் சில். இது ஒரு இன்ட்ரோ வீடியோ மட்டும்தான். இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸ் அண்ட் vlogs எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக தான் இருக்கும். அது நீங்களுமே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வந்து டெய்லி vlogs போடலாமா இல்லை வந்து லவ் ஸ்டோரி போடலாமா அப்படின்றது வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா எனக்கும் ஓகே, பாசிட்டிவா இருக்கும். நீங்களும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு ஒரு ஐடியாஸ் கொடுங்க, என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம், இந்த மாதிரி vlogs எடுக்கலாம் அப்படின்றது நீங்களும் எனக்கு ஐடியாஸ் கொடுங்க. நான் கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே வந்து ஒன்னா நான் பண்ணி உங்களுக்கு நான் போஸ்ட் போடுவேன். ஸோ கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் வந்து இல்லைன்னா எங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்க சேனலை ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கன்னா. கண்டிப்பா மறக்காம கீழே இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நிறைய யூடியூபர் சொல்லிருப்பாங்க, நாங்களும் சொல்லணும்ல, அதனால. ஸோ எஸ், அவ்வளவுதான். ஸோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை.